பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவர் இந்த யாக்கோபு என்ன பூச்சியே, அதை ஒரு பூச்சியை மாதிரி அதை உண்டாக்கும் போது அவர் தான் யானையை உண்டாக்குனவர். அவர் யானையை மாதிரி உருவாக்க முடியாதா? அவங்களுக்கு பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் நமக்கு சொல்லுது. அந்த கர்த்தருடைய பூமியில அவங்களுக்கு அதிகமான நிலப்பரப்பை கொடுக்க முடியாதா? சரி, அதை கொடுத்த இதுவும் பள்ளத்தாக்குகளும் மலைகள் உள்ள இடங்கள். அது நிறைய வறட்சியான பகுதிகள், அங்கே பாலைவனம் அதிகம். அது மாதிரிப்பட்ட இடங்களை தான் அவர் கொடுக்க முடியுமா? அவர் அதை தான் கொடுத்தார். அவருக்கு தெரிஞ்சே தான் கொடுத்தார். அவர் கொடுத்து அவர் சொல்றாரு, ஏ பூச்சியே அப்படின்னு தான் கூப்பிடுறார், சிறு மந்தையே அப்படின்னு தான் கூப்பிடுறார், இறைமையாவ சிறு பிள்ளையே அப்படின்னு தான் கூப்பிடுறார். அவர் அப்படி கூப்பிடும்போது அவருக்கு தெரியும் இவன் சிறு பிள்ளையா இருக்கிறான். அவனுக்கு சொல்றாரு, உன்னை கொண்டு தேசங்களை கவிழ்க்கவும் இடிக்கவும் நாட்டவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாது. நம்ம பார்க்க வேண்டியது, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நமக்கு கூட இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ளணும். அதை ரெகனைஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த நாளை நான் சந்திக்க போகிறேன், இந்த நாளில் உள்ள காரியத்தை எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றும். அவர் என்ன சொல்றாருன்னா, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்கிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இன்னைக்கு நம்ம அந்த பைபிளில் எழுதியிருக்கெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லலாம், மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறோம். தாவீது என்ற ஒரு சின்ன பையன் போய் கோலியாத்த ஒரு கவன் கல்லால முறியடித்தான். இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா அப்படின்னு நினைப்போம். 40 நாட்கள் அந்த இஸ்ரவேல்ல ராணுவ பயிற்சியை பெற்ற வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க, ராஜா இருந்தான். எல்லாரும் பயந்து, அவன் பேசுறத கேட்டாலே பயந்து நடுங்கி கொண்டு இருந்தாங்க. அங்க சின்ன தாவீது அவன் சொன்னா, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல நான் உனக்கு எதிராக வரேன். நம்முடைய நாமத்தினால எதிர்த்து நிற்க கூடாது, நம்ம சொந்த பலத்துல இருக்கக்கூடாது. அவன் அந்த யுத்தத்தை தேவனுடைய யுத்தமாக மாத்தினான். இவன் அவங்க மாம்ச கண்ணால பாக்குறான், தாவீது ஒரு சின்ன பையனா இருக்கிறான். ஆனா தாவீது ஆவிக்குரிய கண்ணால பாக்குறான், அந்த தேவனை பார்க்கிறான். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி சொன்ன இந்த தேவனுக்கு முன்னாடி இந்த கோலியாத்து ஒன்றுக்குமே நிற்க மாட்டான். இன்னைக்கு நம்ம கூட துணை நிற்கிற தேவனை இந்த உலகத்து மக்கள் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா இவங்க தொட போனா ஏதோ ஒரு வல்லமை அவர்களை தடுக்கிறது, அவர்களுக்கு ஆக தேவ தூதர்கள் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல அப்படிதான் இன்றைக்கு இஸ்ரவேல் மூலமாகவும் தேவன் உலகம் முழுவதும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னன்னா அவங்கள நசுக்கிடுவோம், அவங்கள இல்லாமக்கிடுவோம், அவங்க மேப்ல இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற 200 கோடி மக்கள் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அவங்கள அழிக்கிற வேண்டிய ஆயுதங்களை செய்யறாங்க, அவங்கள உற்பத்தி பண்றாங்க. ஆனா யுத்தம் ஆடி வந்துச்சா ஆண்டவர் சொன்ன வாக்கு திட்டம் தான் அங்க நிறைவேறுது. அது பால சிங்கம், அது படுத்து கொண்டு இருக்கும், அதை தட்டி விடுகிறவன் அவங்க எழுந்து அது அவனை உடைத்து அவனுடைய பிடரியை கீழே தாழ்த்தும் என்று சொன்னார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு அவங்கள போய் மெதுவாக தட்டினா ஒரு 1000 பேரை கொண்டான். அவங்க எழும்பி பால சிங்கம் போல அந்த காசா பகுதியே அவங்க சுடுகாடா மாற்றிட்டான். நாடு இருந்த இடம் சுடுகாடா மாறிடுச்சு. அந்த 1 லட்சத்துக்கு அதிகமான மக்களை கொண்டு குவித்துக்காங்க. அது மட்டுமில்ல,
7 முனையிலிருந்து அவங்கள தாக்குனாங்க. அந்த தாக்குற 7 முனையிலையும் அவங்க தாக்குதல் பண்ணி இப்போ அவங்க ஒன்றும் சொல்ல முடியாதவர்கள். ஐநா சபையை ஒன்று சொன்னாலும் அதை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து எங்களுடைய இடத்துக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு வந்து இது எல்லாவற்றையும் அறிவார். அவங்க இப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க கூட ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, அது அவர்களை பாதுகாக்கிறது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கும்படி சபைக்கு எடுத்து அனுப்புறார். அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம்னா, சபைக்கு வரவங்கன்னா எப்படி, சகோதரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்னால் பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவன் நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார், தேவன் நம்முடைய ஞானமாக இருக்கிறார், தேவன் நம்முடைய நீதியாக இருக்கிறார், தேவன் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறார். பாருங்க, ஞானம் நீதி பரிசுத்தம். அவர் சொல்ல, நீ ஒன்று கொண்டு பலவீனமாக இருக்கவங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கேன். நான் பேதைகளை, அதை வந்து ஆங்கிலத்தை படித்ததுனால வேடிக்கையாக இருக்கும். இன்னோசன்ட் பீப்புள், அவங்க வந்து இக்னரண்ட் பீப்புள், இப்படிப்பட்டவங்களை பலவீனமானவர்கள், ஃபீபிள் பீப்புள், நோவேர் பீப்புள், அவங்கள வந்து எதுக்கு தெரிஞ்சிருக்கிறார்? சபை முழுவதும் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட மக்களால் அறிந்திருக்கு. ஆனால் சபை பார்க்க தவறுனது என்னவென்றால், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பேர் இம்மானுவேல் என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய விட்டு விலகும் உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம அவரை ரெகக்னைஸ் பண்றதே கிடையாது. அவருடைய நாமத்தினால நம்ம போய் பணங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளை அழைத்த தேவன், அவர் நமக்கு பணத்தை கொடுக்க வல்லவர். அவர் தெரிந்துதான் நம்ம இந்த நிலைமையில வச்சிருக்கிறோம்னா, அவரை நம்முடைய பலனாக பரிசுத்தமாக மீட்பாக கொள்ளும்போது தேவன் நம்முடைய பலனாய் மாறுவார். இதை வந்து நான் வந்து எழுத்தின் படியே உங்களோட பேசுறேன், நான் வந்து அனுபவிச்சு பேசுறேன். என்னுடைய வாழ்க்கையில 85ல சென்னைக்கு வரும்போது நான் வந்து ஒரு வீடு கூட இல்லாம இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய தொழிலை, அதுவும் முதல் 16 வருஷத்துல என்னுடைய தொழில் போய் நான் சுயமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைச்ச நாட்கள்ல 16 வருஷம், என்னுடைய 40 வயது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்து ஒரு நிர்கதியாக நின்னேன். அப்போ எங்க அம்மா கேட்டாங்க, என்னடா நம்ம அல்லேலியா கூட்டம் நம்மளை பரியாசம் பண்றாங்க, இங்க இங்க இருக்கிற ஒரு மேஸ்திரி கூட அவன் வந்து நல்ல சம்பாதிச்சிருக்கான், நீ 16 வருஷம் சென்னையில இன்ஜினியரா இருந்து சொந்தமா தொழில் செய்து கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் திருப்பி, பிசாசு அந்த நேரத்தை சொன்னா, நீ உருப்பட மாட்ட, உன்னால இனிமேல் உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அந்த நேரத்துல கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை பார்த்தேன், கர்த்தரில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை நாம் முற்றுமாக மாற்ற வேண்டும். ஜெபத்தை மாற்றி அதை படிச்சீங்கன்னா அந்த ஜெபத்தினால உங்க வாழ்க்கை மாறும். நான் ரட்சிக்கப்பட்டது 85ல ரட்சிக்கப்பட்டாலும் 1998 வரைக்கும் நான் வந்து ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்பு ஜெபத்தை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதினேன், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த ஜெபம். அந்த வேத வசனங்களின்படி அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், அது நீ ஜெபத்தை மாற்ற வேண்டும் என்று, என்னுடைய சித்தத்தின்படி நீ ஜெபிக்க வேண்டும் என்று. அவருடைய சித்தத்தை வேதத்தில் படிச்சு பாருங்க. நீ அவர் முதல் மனுஷனை உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் அவர் என்ன சொன்னாரா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்.
நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே வெறுக்கிறோம். பூமி அது நிறைவு கர்த்தருடைய. சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கடைசியில் பரலோக ராஜ்யம் கூட, அந்த புதிய எருசலேம் நகரம் கூட அது பரலோகத்தில் இருக்க போதில்லை, அது வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வர கண்டேன். இதோ மனுஷர் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிறார். நம்ம தவறாக சத்தியங்களை பேசிக்கொண்டிருக்கோம். நம்ம நினைக்கிறோம் எப்படி ஏதோ பிறந்துட்டோம், இங்க கூழோ கஞ்சியோ ஏதோ கிடைக்க வச்சு குடிச்சிட்டு நம்ம எப்படியாவது வாழ்ந்துட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடும். அந்த நோக்கத்துல மனுஷனை உருவாக்கல. மனுஷனை உருவாக்கின நோக்கம் இந்த பூமியை பரலோகமாக மாற்றுவதற்கு. புதிய ஜெருசலேம் இந்த பூமிக்கு தான் இறங்கி வருகிறது. அதிலே தான் நாம் நித்திய காலமாய் வாழப் போகிறோம். மனுஷர் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிறார். ஆகையினால நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவோம். பூமியை வெறுக்கிறதை, இந்த வாழ்க்கையை வெறுக்கிறதை நாம் நிறுத்துவோம். நம்முடைய இருதய பூர்வமாக என்னை ஊழியராய் அழைத்திருக்கிறீர், என்னை தேவனுடைய மகனாக அழைத்திருக்கிறீர், எங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் முதல்ல பார்ப்போம். நம்ம பார்த்து நம்ம அவரை துதிக்கும் போது நீங்களும் தேவனும் சேர்ந்து தான் வேலை செய்றீங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க வேலை செய்யல. இந்த இடத்தை நான் கட்டும்போது 7 விதமான எதிர்ப்புகள் அதில் இருந்தது. அதெல்லாம் சொல்ல போனா ரொம்ப நேரமாகும். அந்த எதிர்ப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரோடு சேர்ந்து நான் முறியடித்து அதில் கெட்டின. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு மந்தையாய் இருக்கிறவங்களே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:13 போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருவும் யோவானும் ஆண்டவர் தனக்கு சீசர்களை உருவாக்க தெரிந்து கொண்ட ஜனங்கள் யாருன்னா, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவனத்துக்கு தெரிந்து கொண்ட மீன் பிடிக்கிறவர்கள், கல்லாதவர்கள், படிக்காதவர்கள். அவர்கள் பேசின தைரியத்தை பார்த்தபோது அந்த நேரத்தில் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் பேசுகிற ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியாதபடி இவர்கள் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதிரி தேவன் நம்மை சிறு கூட்டமாக தான் வைத்திருக்கிறார். நம்ம முதல்ல இங்க பரலோகத்தை தப்பி எப்படியாவது போனோம், நரகத்திலிருந்து தப்பணும், அப்படி அந்த ஒரு பரிதாப நிலைக்கு தேவன் நம்மை உருவாக்கவில்லை. தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பரலோகம் நிச்சயமாக இருக்கிறது. அதை நான் நம்புவோம், விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த கிரிகளை மேலே விசுவாசத்தை வைப்போம். நாம் அவரோடு கூட நின்று இந்த தேசத்தை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.